பல்வேறு முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் பதியப்பட்ட குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த முதல் தகவல் அறிக்கை எந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டது என்ற விவரம் முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை. பணியிட மாற்றங்கள் என்பது அந்த பணியிட மாற்றங்கள் என்பது அவருடைய குடும்ப சூழ்நிலை, மருத்துவ காரணங்கள், இப்படி அடிப்படை காரணங்களுக்காக நிறுவனத்தால், டாஸ்மாக் நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய பணியிடை மாற்றங்கள். அதில் எந்தவித தவறுகளும் இல்லை. ஈடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க? ஈடி எதுக்கு ரைடு பண்றாங்கன்னா, மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் 3 ரகமா பிரிக்கலாம். முதல் ரகம் வந்து ஒரு டாஸ்மாக் ரீட்டைல் அவுட்லெட்ல ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் அதிகமா வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர். இது ஒரு செட். இரண்டாவது செட், டாஸ்மாக் அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும், யாருகிட்ட பியர் பாட்டில் வாங்கணும், யாருகிட்ட லிக்கர் வாங்கணும், யாருகிட்ட இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கறத டாஸ்மாக் அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலைகிட்ட பேசி ஒரு கிக் பேக் சிஸ்டத்துல வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர். மூன்றாவது எஃப்ஐஆர், டாஸ்மாக் அதிகாரிகள் ரீட்டைல் அவுட்ல இருக்கிறவங்கள டிரான்ஸ்பர் பண்ற பாலிசியில அவங்க பணம் வாங்கி டிரான்ஸ்பர் பண்றாங்க. இந்த 3 எஃப்ஐஆர் தான் 3 கேட்டகரி. இந்த 1000 கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். முன்னதாக ஒருவர் பேட்டியிலே 1000 கோடி என்று சொல்லுகிறார். பின்னர் அமலாக்கத்துறை அதே 1000 கோடியை அந்த அறிக்கையிலே பதிவிட்டு 1000 கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார். அமைச்சர் சொல்றாரு, சாராய அமைச்சர் என்ன சொல்றாரு, அது எப்படி அண்ணாமலை 1000 கோடி சொன்னாரு, அதே இடி 1000 கோடி சொல்லு. இந்த பெடரல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு. ஒரு நிருபர் மகாலிங்கம்னு ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும் போது அவர் ஆர்டிகல் எழுதுறாரு. 1000 கோடி ரூபாய் ஒரு மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிகல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு, எப்படி எல்லாம் கிக் பேக் நடந்திருக்கு. அதை தாண்டி 2-3 பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க. சோ எல்லா இடத்திலும் கூட இதை பேசிக்கா யூகிக்க முடியும். தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்க நடந்திருக்கு. எனவே இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் என்பதை எங்களுடைய டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை, அரசை பொறுத்தவரை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வெளிப்படை தன்மையுடன் இந்த நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் நம்ம டாஸ்மாக் இந்த அமைப்பு வச்சிருக்கிற மாதிரி சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க. CSMCL, சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட். அது சத்தீஸ்கர் மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அவங்க அங்க உருவாகக்கூடிய சாராய லிக்கரை மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எடுக்கும் பொழுது இதுல 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, டாஸ்மாக் நிறுவனம் 5000 ரீட்டைல் அவுட்லெட் இருக்கு, எலிட் பார்ஸ் இருக்கு, FL2 லைசன்ஸ் சென்டர் இருக்கு, வேற இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி லைசன்ஸ். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி இந்த சாராயத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள், அவங்க இரண்டாவது பகுதி. மூன்றாவது பாட்டிலிங் கம்பெனி, அவங்க பாட்டில் அடைச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அதை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கண்காணிப்புல ரீட்டைல் அவுட்லெட் கொண்டு வராங்க. 3 நிறுவனங்கள். யாருக்கும் இந்த கொள்முதலை பொறுத்தவரை சலுகைகள் காட்டப்படுவதில்லை, யாருக்கும் கூடுதலோ குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படுவதில்லை, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது. எனவே இந்த அவருடைய அறிக்கையை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு தவறுகளும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறவில்லை. அமலாக்கத்துறையினுடைய செய்தி குறிப்பு எதற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல இதுல கிக் பேக்னு சொல்றாங்க. இதுல தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000 டாஸ்மாக் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்றாங்க 40% டாஸ்மாக்ல இருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில வரல, அது அவுட் ஆஃப் சிஸ்டத்துல வருது. அதாவது நீங்க 100 குவாண்டிட்டி ஒரு 100 லிட்டர் விக்கிறீங்கன்னா 60 லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில வருது, 40 லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது. இன்னைக்கு நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே சிஸ்டத்துக்கு உள்ள 2 ஊழலை சேர்த்து பேசுறோம். 17ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்துறோம். இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய 5000 டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஒரு வாரம் கழிச்சு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் ஆர்ப்பாட்டம். முதல் ஆர்ப்பாட்டம் தான் 17ஆம் தேதி சென்னையில டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை எக்மோர்ல முற்றுகை போறோம். அதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்துல 5000 லிக்கர் ஷாப்பையும் முற்றுகை பண்ண போறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மாநில அரசு பதில் சொல்லும் வரை, இந்த அமைச்சர் அந்த பதவியிலிருந்து வெளியே செல்லும் வரை, இடி அவங்க முழுமையாக சார்ஜ் ஷீட்டை போட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும்.
அதனால இந்த சத்தீஸ்கரையும் தாண்டி, சத்தீஸ்கர்ல ஒரு பாதி தான், அதாவது போலியா பில் அடிச்சு, ஆலோகிராம் அடிச்சு, பாட்டில் அடிச்சு, எக்ஸஸா உற்பத்தி பண்ணி அதை பேரலல் செயின்ல வித்தது. தமிழ்நாடு அதோடு சேர்ந்து விற்கப்பட்ட டாஸ்மார்க்குக்கே பில்லை இன்ஃபிளேட் பண்ணி அதுல பணம் எடுத்து பண்ணிருக்காங்க. அதனால் புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ அதை நாங்க வரவேற்கிறோம். இன்னும் கடுமையாக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த 2 விஷயத்தை பத்திரிகை நண்பர்களும் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும்.